என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று வேதவசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், தேவனை பற்றி அறிந்தவர்கள் துணிகரமான பாவத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். ஏன்னா சத்தியம் தெரியும், கிறிஸ்து வரப்போறார்னு கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அவர் இன்னப்பா வரப்போறாரு அப்படின்ற ஒரு அஜாக்கிரதை எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இருக்குது. இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் இருக்கிறது, திருச்சபைகளுக்குள்ளே இருக்கிறது. திருச்சபையே, உன்னை உயிரடையும்படியாக உன்னை வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவ சபையாக ஆலயமாய் இருக்கிற மனிதனே, உன்னை உயிரடையும்படியாக நான் வேண்டுகிறேன். ஆனா இந்த நாள் கிருபையின் காலத்துல வாழுகிறோம். இந்த கிருபையின் காலத்தை நீங்களும் நானும் வீணடிச்சிட்டோம்னா ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் அறிவிக்கிறது இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இன்றைக்கு நமக்காக நியாயாதிபதியா இல்லாம ஒரு வழக்கறிஞராய் இருந்து நமக்காக வாதாடி கொண்டிருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நிற்கிறோம். இதை உணர்ந்து கொள்ளுவோம். சபையே, கிறிஸ்தவனே, தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுகிறவர்களே, ரட்சிக்கப்படாதவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக இன்றைக்கு நீங்களும் நானும் உயிர் வாழ்கிறோம். ஆகவே இந்த காலம் கிருபையின் காலம், இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைய இரட்சணை நாள். ஆகவே தேவனை பற்றி கொண்டு பாவத்துக்கு விலகி நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோகத்து சொந்தக்காரர் சேர்த்துக் கொள்ளுவார். God bless you.